கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை பார்த்து சொல்ல, மகனே மகளே, உனக்கு என்ன வேணும் கேளு. சுகம் வேணுமா கேளு, விடுதலை வேணுமா கேளு, ஆசீர்வாதம் வேணுமா கேளு, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா என்று சொல்லு, நீ கேட்டால் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் அவரோட தான் நான் நடக்கிறேன், அவருடைய பிள்ளை தானே, அவருக்கு ஒளியெல்லாம் செய்கிறல தெரியும்ல, தெரிஞ்சாலும் நீ கேட்கணும்னு அவர் விரும்புகிறார்ல. இப்போது டாக்டர் பாலியை பார்த்து, நான் உங்களுக்காக தான் நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன், இந்த வயசுலேயும் எனக்கு இளைப்பாறுதல் இல்லாத அளவுக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு இந்த வியாதியெல்லாம் இருக்குது, நீ ஏன் என்னை குணமாக்கலை அப்படின்னு கேட்டாரா? ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் என்கிட்ட கேட்கல? நீ கேட்டவனுக்கு சுகம் கொடுத்துருப்பல, நீ கேட்கல. ஓ, அப்படி ஒன்று இருக்குதில்ல, சரி ஆண்டவர், இப்போ நான் கேட்குறேன், எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சின்சியராக ஜெபம் பண்ணாரா? அவ்வளோதான், ஆண்டவர் தொட்டார், சுகம் கொடுத்துட்டார். ஒரு வாரம் கழித்து பிள்ளைகள் கட்டாயப்படுத்தி திருப்பி ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போய் அதே ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க. பாலிங்கிச்ச சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் திரும்ப ஒருக்கா என்னை செக் பண்ணுங்கள், ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுங்கன்னு சொல்லி. இல்லை, போன வாரம் தானே எல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணிடலாம். இல்லை மறுபடியும் ஒருக்கா எல்லாமே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி திரும்பி எல்லாம் இருக்குது. அப்படி செக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்தால் எல்லாம் நார்மல், ஒரு பாதிப்பும் இல்லை, ஒரு வியாதியும் இல்லை, எல்லாம் நார்மல். டாக்டர்ஸ்க்கு மூளை குழம்பிட்டு, போன வாரம் எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இப்போ உள்ள ரிப்போர்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய மாற்றம், என்ன நடந்தது? அவன் கேட்டால், இதை விட பெரிய டாக்டர் யாராவது பார்த்தீங்களா, ஏதாவது அவசர சிகிச்சை எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், உலகத்திலே பெரிய டாக்டர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போனேன், அவர்கிட்ட போய் நான் பேசினேன், நீ கேளு நான் உனக்கு சுகம் தரேன்னா, நான் கேட்டேன், சுகம் தந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். எனக்கு அவருக்கு தான் எல்லாம் தெரியும்ல, நான் அவருக்காக தான் நான் ஊழியம் செய்கிறேன், அவருக்காக தான் நான் வாழ்கிறேன், அவர் எல்லாம் பார்த்துக்குவார், இப்படிலாம் பேசக்கூடாது. இயேசு என்ன சொல்கிறார்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சுகம் வேணும்னா கேளு, விடுதலை வேணும்னா கேளுங்க, ஆசீர்வாதம் வேணும்னா கேளுங்க, ஞானம் வேணும்னா கேளுங்க. கேட்டால் தருவதுக்கு ரெடியாக இருக்கிறார். நீங்கள் கேட்கணும்ல, கேட்காததுனால தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போங்க, முழங்கால் போடுங்க, காத்திருந்து இன்னென்ன காரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே கேளுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும், நீ வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், நான் கேட்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும், என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கணும், தேவை சந்திக்கப்படணும், இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.